எதிரிக்கு பார்த்துருந்தானா பில்லியனருக்கு மெலிஷா ட்ரிக் பண்ணிட்டான்னு சொல்லி தெரிஞ்சு செம கோவத்தில் அவளை அட்டாக் பண்ணலான்னு சொல்லி பார்க்க, ஆனால் அவளோட டர்ஃபில் இருக்கவும் மெலிஷா செம்மையாக மிரட்டுறா. ஸோ அவனால ஒன்றும் பண்ண முடியாமல் முறைச்சி பார்த்துட்டு இருக்க. அடுத்த என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யூரிக்கு தெரிஞ்சவனே, ஏய் கொஞ்சம் 2 பேரும் சண்டை போடுறத நிப்பாட்டிட்டு இந்த குவிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மெலிஷா, போன வாட்டி நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க, இப்போ இது உங்களோட டர்ன், நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஏ பீகாக், உன்னோட பொருள் வந்து ஒரு ப்ளூ கலர் ஜுவல்லா? அது கேட்டோன்னே நைனோ ஒரு மாதிரி ப்ரெஷ் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட அப்பேரன்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியே கேட்டுருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் ஜுவல்லான்னு கேட்டிருப்பா. நைனோட கண்ணும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ப்ளூ கலர் ஜுவல்லான்னு கேட்குறது இதை அப்படியே பார்த்தீங்கன்னா நைனோட முடியை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்படியே மெலிஷா மனசுக்குள்ளேயே நான் உண்மையாக நைனுக்கு ரிவார்ட் கொடுக்கணும் போல, ஏன்னா அவனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி கேள்விகள் கேட்க முடியும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அதை கேட்ட பீகாக்கும் டினை பண்ண ட்ரை பண்ணுறான். அடுத்த நிமிஷம் யூரி, சார் பீகாக், நம்ம முன்னாடியே அக்ரி பண்ணியிருந்தோம்ல இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல, பீகாக்கும் என்ன பண்ண தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. மெலிஷாவோ இவனே இப்படி அழுகணி ஆட்டாண்டிட்டு இருக்கான், அதுவும் பொய் சொல்கிறான் ஜட்ஜு முன்னாடியே. ஒரு வேளை இது பண்ணுற மூலியமா நம்ம மாட்டாமல் தப்பிச்சிடும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறானா பாயத்துக்கார பையன். இவன் உண்மையாகவே இந்த ஸ்டோரியில் மாஸ்டர் மைண்டு தானா? இப்போ யோசனை பார்த்தா இந்த மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு பட்டத்தை அந்த ஆத்தர் கொடுத்துருக்கான். இந்த நாவலுக்குள்ளே இருக்க பீகாக் இருக்கான்ல, சில நேரம் தான் அவனோட புட்டிசலத்தனத்தை காமிச்சு பெரிய பெரிய ப்ராப்ளம்லேருந்து தப்பிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் இவன் மெயின் கேரக்டர்னால பிளாட் ஆர்மரும் அப்புறம் பஃப் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இது மட்டும் இல்லாமல் சில சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா இவன் இந்த கிங்டம்லேயே பெரிய பணக்காரனாக மாறிடுவான். இந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்கெல்லாம் நாவல் கேரக்டர்ஸ்னால இவங்க எப்படி எழுதப்பட்டிருக்காங்களோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த ஆத்தரோட இமேஜினேஷனை தாண்டினா அவங்களால போக முடியாது. இந்த மாதிரி பீகாக்கை என்னதான் ஒரு ஜீனியஸ் இன்டெலிஜென்ட் கேரக்டராக எழுதியிருந்தாலும், ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அவன் ஆரம்பத்தில் இருந்து அந்தளவுக்கு ஸ்மார்ட்டானா இல்லை. ஸோ இதுதான் கண்டிப்பாக காரணமாக இருக்கணும். ஏன் நான் மீட் பண்ணுற எல்லா கேரக்டருமே நான் இந்த நாவலில் படிக்கும் போல யோசனை பண்ண மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்காததுக்கு காரணமாக. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல நம்ம ஏன் எடுத்துக்கலாமே, அவன் வெளியே பார்க்க ரொம்ப நல்ல இன்னசென்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளே பார்த்தா அவன் ரொம்ப சீப்பாகவும் முட்டாளாகவும் இருக்கான். அவன் மட்டும் இல்லை, வச்சிருக்க 3 மெயின் கேரக்டர் முட்டா பசங்களும் அதே மாதிரி தான் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு பீகாக்கை பார்த்து, நான் கேட்ட கேள்விக்கு எஸ்ன்னு சொல்லி பதில் எடுத்துக்கிறேன். ஏன்னா மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, ஆனால் கவலைப்படாத, என்ன ப்ளூ ஜுவல்ஸ் நிறையா இருக்குது, அதில் எதுன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பீகாவுக்கு செம கடுப்பாயிட்டு, இவன் வாயை முட்டை ஆன்சர் பண்ண சொன்னால் நல்லா இருக்குமே. சரி ஓகே மெலிஷா, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் நீ தப்பு டப்புன்னு பதில் சொல்கிற அப்படின்னு கண்ணா பண்ணு கேள்வி கேட்டுட்ருக்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் இல்லை. அதை கேட்ட பீகாக்கும் இந்த ஒரு கேள்வி கூட நான் கரெக்டாக கேட்கலையான்னு சொல்லி ஷாக்கில் இருக்கேன். மெலிஷாவும் உண்மையும் பாவம் தான் போலியா, என் பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். வெயிட் பண்ண, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இந்த நாவலில் நான் படிக்கும் போல இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஜெல், அதுவும் யூரியோட சைஸில் இருக்க ஒன்று யூரிட்ட கொடுத்துருப்பான் இந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில். அதை தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏய், நான் அவனோட பொருளை கண்டுபிடிச்சிட்டேன். அதோட ஆன்சர் என்னன்னா அது ப்ளூ டைமண்ட். அது எப்படியும் சொல்லுவாங்க இந்த மாதிரி த ஒன் அண்ட் ஒன் லேடி ஆஃப் த வேவ்ஸ், கரெக்டா? அதை கேட்டானா அவனும் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்க. அதுதான் மெலிஷாவோ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. யோனாவோ ஒரு மாதிரி பார்க்கவும் அப்படின்னு பாட்டிட்டேன், எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே ஜெயிப்பேன்னு அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டா. எதுவுமே பண்ணாத வரி. இதை பார்த்துட்டு இருக்க நைனும் யூரியும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. மெலிஷாவோ இப்போ நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி இங்கேருந்து வெளியே போறியா? இது ஏற்றுக்க முடியாமல் பீகாக்கு கத்துறான். இல்லை, நான் உன்னோட பொருளை பார்த்தே ஆகணும். ஒருவேளை நீ எந்த பொருளையுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தால் நான் என்ன பண்ணுறது? நீ ஏமாத்திருப்பல, அது உண்மையாகவே விலை மதிப்புள்ளதா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு நான் முடிவு எடுக்கிறேன். இதை கேட்குற மெலிஷாவுக்கு தான் இவன் உண்மையாகவே இவ்வளோ அசிங்கமான ஆளுன்னு சொல்லி நான் முன்னாடியே ரியலைஸ் பண்ணலப்பா. சரி ஓகே யூரி, என்னோட பொருளை காமி உனக்கு. யூரி ஓப்பன் பண்ணுறா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் இருக்கா. பீகாக்கு கத்துறான், எனக்கு தெரியும் என்னை ஸ்கேம் பண்ணிட்டேன்னு. இங்கே பாரு, ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான் இருக்குது. ஸோ நீ என்ன சொல்ல வர? இந்த பேப்பர் வந்து ரொம்ப விலை மதிப்புள்ளது, அதே எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டா? ஆமாம் பீகாக், இன்னும் எக்ஸாக்டாக சொல்லப்போனா அதில் போட்டிருக்க அந்த ஆன்சர் தான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு தெரியுமா என்னோட பொருளை வந்து அந்த பாக்ஸில் வைக்கிறது எவ்வளோ கஷ்டன்னு? கரெக்டாக யோனாவும் பேச ஆரம்பிக்கிறான். நீ இன்னும் அந்த பேப்பரில் போட்டிருக்கதை படிக்கல, ஸோ நீ படிக்க போகிறது இல்லைனா நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பொருள்லாம் என்ன? ஸ்பார்க்லிங் ஜுவல்லா? நான் எந்த ஜுவல்லை வந்து என்னோட அழகோட கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு மெலிஷா கேள்வி கேட்குறா. அடுத்த நிமிஷம் நைனோ எழுதி காமிக்கிறான். அப்போ இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத பொருளாக என்ன? இந்த மாதிரி நம்மளோட வெல்த் அதிகப்படுத்துறது மூலியமா நம்மளால என்டையர் கிங்டமே வாங்க முடியும். ஹேய், நீ எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் எல்லாம் அடித்து சொல்லுவேன், நம்மளோட ஒரு ப்ரெஷஸான பொருளை அதோட கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு எந்த ப்ரைஸ் லெவலும் போடவே முடியாது அப்படின்னு மெலிஷா சிரிச்சிட்டே சொல்ல, அப்போ இந்த உலகத்திலேயே ரொம்ப ப்ரெஷஸாகவும் வேல்யூபிளாக இருக்க பொருள்லாம் நம்ம மெலிஷாவை தவிர வேற என்ன அப்படின்னு யோனாவும் நைனும் சொல்ல, பீகாக்கும் ஷாக் ஆகிட்டு, இது நான்சென்ஸ், இது நம்ம ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டானது. ஆனால் பீகாக், நான் மன்னிச்சிரு, நான் ரீகால் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த ரூல்ஸுமே சொல்லவே இல்லை இந்த மாதிரி நானே என்ன ஒரு ஐட்டமாக செலக்ட் பண்ணிக்க கூடாதுன்னு. ஆல்சோ உன்னால் என்கிட்ட ஆர்கியூ பண்ணவே முடியாது, ஏன்னா ஆக்சுவல் பர்சனோட இந்த மாதிரி ஜுவல் வந்து விலை அதிகம்னு சொல்லி நினைக்கிறியா? அதை கேட்டால் நான் அவனும் ரிப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் யூரியை பார்த்தோன்னே, நான் ஏற்கனவே என்னோட உண்மையான கலரில் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ மட்டும் நான் கேவலமாக இறங்கி சண்டை போட்டேன், அதுவும் நான் லவ் பண்ணுற பொண்ணு முன்னாடி, அவள் கண்டிப்பாக எனக்கு கேவலமாக நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டிஃபீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறான்.
ஸோ பீகாக் உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்ல பீகாக்கும் புரிஞ்சு போயிடுது. அதனால் யூரி எஸ்டேட்டுக்கு முன்னாடி போட்டிருந்த அவன் டென்ட் எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிவிட்டு அவனும் அவனோட ஆட்களும் கிளம்பிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு இருக்க மெலிஷியாவோ இவ்வளோ வேகமாக கிளம்பிட்டு இருக்காங்க, இப்படியே போச்சுன்னா இன்னைக்குள்ளே காலி பண்ணிட்டு வாங்க போல. அந்த நேரத்தில் யூரியும் சந்தோஷமா மெலிஷான்னு சொல்லி கத்திக்கிட்டே மெலிஷிக்கிட்ட வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு உண்மையாக தெரியல நான் உங்களுக்கு எப்படி கைமாறு பண்ண போகிறேன்னு. அதெல்லாம் தேவையில்லை, உண்மையாக சொல்லப்போனா நான் என்னோட லைனை கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டேன், அதனால எவ்வளோ பெரிய சீனே ஆகிடுச்சு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆனால் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் மெலிஷா. என்னோட லைஃப் டைம்லேயே இன்றைக்கி நான் சிரிச்ச அந்த மாதிரி அந்தளவுக்கு சிரிச்சதே இல்லை. அதுக்குன்னு நீங்கள் நடந்துக்கிட்டதெல்லாம் நான் ஃபனியாக இருக்குன்னு சொல்லி நான் சொல்லலை அப்படின்னு கண்ணா பண்ணு சொல்லிட்டு இருக்க. மெலிஷாவோ ஆக்வர்டாக பார்த்துட்டு ஏமா நீ சொல்லாட்டியே எனக்கு நல்லாவே தெரியும் நான் பண்ணதெல்லாம் ஃபனியாக தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு. ஆனால் யூரி சிரிச்சதை பார்க்கணுமே, உண்மையாகவே அவள் பேத்தனமாக சிரிச்சா தெரியுமா. இப்போ நான் சொல்ல போகிறது கொஞ்சம் கிரிஞ்சா மெலோ ட்ராமேட்டிக் லைன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் யூரியோட ஸ்மைலிங் ஃபேஸை பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல. அவளோட சிரிப்பை பார்க்க ஏதோ நான் ஒரு பொண்ணை ஹெல்ப் பண்ணி காப்பாற்றினதுக்கு ரிவார்டு எனக்கு கிடச்ச மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் யூரியும் மெலிஷா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதுக்கப்புறம். நானா இப்போ பீகாக்கும் போயிட்டான், நானும் ரெக்கவர் ஆகிட்டேன், அதனால் என்னோடய வீட்டுக்கு போக போகிறேன். இதை கேட்டோன்னா யூரி ஒரு மாதிரி சோகமாக, ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் கேட்கலாமா, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா. கண்டிப்பாக நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் மெலிஷா அப்படின்னு சொல்கிறதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாமல் இருக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் அதையும் கமெண்ட் போட்டு விடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. என் ஸ்பை ஃப்ரம் நாவல் தமிழன்.